பிரைஸ்ல நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கிறோம். நம்ம இதுல ம். நம்ம ஏற்கனவே ப்ரொமோ போட்ட மாதிரி ஆமா ஆமா பீகாருடைய ஜெம்ஸ் ஊழியங்களை பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்ம 3 பேர் தான் போயிருந்தோம். ஆமா நம்ம 3 பேர் போயிருந்தோம். 10 நாட்கள் அது நீங்க பிளான் நானே பண்ணிருந்தோம். நம்ம கேமரா மேட்ஸ் 3 பேர் 10 நாட்கள். ஆ, ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு பயணம். கண்டிப்பா ஜெம்ஸ் பீகாருடைய ஊழியர்கள் ரொம்ப நான் இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன். உண்மை. இங்கே நம்ம போனதே வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக பார்க்குறேன். நீங்க அது இப்போ நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா? ஆமாமா அதுவே ஒரு அகஸ்டனோட ட்ரை பண்ணோம். அது அதுவே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு காரியம். ரொம்ப நாளாவே நம்மகிட்ட நம்பர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினோம். என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா நம்ம அனுப்பின மெசேஜுக்கு உடனே அண்ணன் வந்து ரிப்ளை பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா ஆமா. ஸோ நம்ம நிறைய ஊழியக்காரங்களை அப்ரோச் பண்றோம். ஆனா இது ஒரு மாதிரி தகப்பனுடைய இருதய மாதிரி டக்குன்னு அவங்க இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்றாங்கல்ல, ஒரு ப்ளூ டிக் ஆனவங்க. புது நம்பரை பார்த்தோன்னே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க பண்ண அது பெரிய ஆச்சரியமா இவ்வளோ பிஸி ஷெடியூல்லே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உண்மை உண்மை உண்மை. என்ன சொல்றீங்க? ஸோ 6 மந்த் நம்ம ட்ரை பண்ணியிருப்போமா? ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும் பொழுது அவங்க சில காரியங்களை சொல்லி கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம பேசும்போது ஓகே நீங்க அது நாளை காலுக்கு வந்துச்சு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் நாளை காலுக்கு ஒரு அப்ரூவ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலி இந்த டிசம்பர் மாதம் அது பிளான் பண்ணி சென்னையிலேருந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெயின் ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து கிளம்பணும் சென்னையில் 9 மணிக்குல. ஆமாம் காலையில் 9 மணிக்கு கிளம்பி மறுநாள் நைட்டு 9 மணிக்கு அங்கே போய் இறங்கணும். டெகிரியான்சோன்ல இறங்கணும். அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அந்த நாட்கள் அண்ணன் அந்த புக்ல எழுதியிருக்கும் பொழுது அவங்க போன பிரயாணத்துக்கும் நம்ம போன பிரயாணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசம். அவங்க வந்து கிட்டத்தட்ட அது இது நினைக்கிறேன் அந்த அன்ரிசர்வ்டு வருவாங்க அந்த கோச்ல போன மாதிரி ஒரு ஃபேமிலி மடியில உட்காந்து அந்த புக்ல அவங்க எழுதியிருக்காங்க. நீ இல்லாவிடில் அந்த புக்ல எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க நம்ம போனது ஏசி கோச்ல தான் போனோம். பட் நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நமக்கும் கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஏசியில போகும்போது கஷ்டம். லாங்குவேஜ் நமக்கும் சின்ன சின்ன இதுதான் தெரியும். அதுவே நம்மளால சமாளிக்க முடியல. பட் அந்த நாட்கள்ல அண்ணன் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னா இமேஜின் கூட பண்ண முடியல. அது ரொம்ப இருக்கு. நம்ம ட்ரெயின்ல போகும்போது அந்த இதுல நம்ம வீடியோல எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆமா சின்ன சின்ன கிளிப் பேசி நம்ம எடுத்தோம். அது அந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப டிகிரியாத்துல இறங்கணும் எடுத்து அங்கெல்லாம் ஒரு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே தான் அகஸ்டன்ல வந்து 70s வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த டைம்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆமாம் நம்ம இறங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு தனி மனிதனா ஆண்டோடைய அழைப்பை கேட்டு இடம் தெரியாது நமக்கு வந்து அழகா கைட் பண்ணிட்டாங்க. அண்ணன் போற நாட்கள்ல கைடன்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. ஸோ நம்ம கைட் பண்ணி கூப்பிட வர்றதுக்கு ஒரு சிலர் எல்லாமே வந்துட்டாங்களே நமக்கு. அது கூப்பிட வர்றதே பார்த்தீங்களா? அங்கே ஏற்கனவே அங்கேயே வேலை பார்க்குற ஸ்டாஃப் டீச்சர் நினைக்கிறேன். டீச்சர்ஸ் பகல் நேரத்துல ஃபுல்லா ஸ்கூல்ல காலேஜஸ்ல டீச்சரா இருக்கிறவங்க தான் அந்த நினைக்கிறேன். ஒரு மிஷினரிக்கும் 3 வேலை கொடுப்பாங்க. 3 வேலை. ஆமா, ஒன்னு பிரைமரி ஜாப், இன்னொன்னு செகண்டரி ஜாப், இன்னொன்னு வந்து ஆப்ஷனல் ஜாப். பிரைமரி ஜாப் அவங்களுக்கு ஆமா அவங்க என்ன விருப்பமா இருக்குதோ அந்த இது. அது எவாஞ்சலிசம் தான் அதிக ஊழியம் செய்யணும் தான் வந்திருப்பாங்க. எவாஞ்சலிசம் தான் பிரைமரி ஜாப். செகண்டரி ஜாப் அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை. சிலவங்க டீச்சரா இருப்பாங்க, சிலவங்க வேற ஏதாவது டாக்டரா இருப்பாங்க, நர்ஸா இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த வேலை அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை செகண்டரி ஜாப்னு. அப்புறம் 3வது வந்து ஆப்ஷனல் ஜாப். சிலருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், நான் மியூசிக் வாசிப்பேன், நான் வந்து சமையல் பண்ணுவேன், நான் வந்து விருந்தாளிகளை பார்த்துப்பேன், எனக்கு வந்து டிரைவிங் பிடிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்னு அவங்க ஆப்ஷனல் ஜாப். அவங்க அந்த ஆப்ஷனல் ஜாபுக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த பொசிஷன் வேலை பார்த்தாங்கன்னா அது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க நான் பாக்குற வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே மல்டிபிள் ஜாப் பாக்குறாங்க. ஆமா, அது மாதிரி ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஒரு ஃப்ரீயா எல்லாரும் சகோதர சிநேகத்தோட எல்லா வேலையும் செய்ய எப்பவும் ஆயத்தமா இருப்பாங்க.
அந்த மாதிரி இப்போ எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா எல்லாரும் வாட்ச்மேன் வேலையும் பார்ப்பாங்க. ஆமா, அவர் டைரக்டராகவும் இருப்பாரு சிலவர். ஆமா, அவங்க அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் வந்து ஹெட்டா இருப்பாரு, ஹெச்ஓடியா இருப்பாரு. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அதுக்கு வாட்ச்மேன் வேலை இல்லை அப்படின்னு. ஐயோ, அப்புறம் இதை கூட்டம் அடிச்சிட்டான்னா என்ன பண்றதுன்னு நம்ம தான் எல்லா குவார்டர்ஸுக்கும் ராத்திரி ரோந்து சுத்திட்டு வரணும்னு டார்ச் எடுத்துட்டு. இது எப்படி உருவாச்சு? அண்ணன் தான் எல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னு. அண்ணன் ஆமா ஆமா, அவரு எல்லாத்துக்கும் எல்லாமானவர். அவரு நான் தான் ஃபவுண்டர், நான் தான் செக்ரட்டரி, நான் தான் டைரக்டர்னா அந்த கௌரவம்லாம் இல்லைன்னு. அண்ணே இப்படி படுத்துக்கலாமா அப்படின்னா பாய விரிப்பா அப்படின்னு பாய விரிச்சு அங்கேயே கை தலைன்னு இல்லாட்டாலும் கையை வச்சுட்டு தூங்கிடுவாருன்னு. அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாருன்னு. அந்த மாதிரி ஒரு இது நம்மளுக்கு. அது பருப்பு பிடிக்காதுங்க, வாழைக்காய் பிடிக்காதுங்க, அது கேஸுங்க, இது கேஸுங்க, இது ஒத்துக்காதுங்க. நான் அந்த கறி சாப்பிட மாட்டேன், இந்த கறி தான் சாப்பிடுவேன். நான் வந்து ஆத்து மீன் சாப்பிட்றது இல்லைங்க, கடல் மீன் தான் சாப்பிட்றது. இந்த இதே கிடையாது, வரமுறையே கிடையாது. எதுனாலும் கிடைக்குதோ சாப்பிடணும், இருந்தா சாப்பிடணும், இல்லைன்னா சும்மா தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கணும். அதுதான். ஐயோ சோறு இல்லாம போச்சேன்னு அந்த மாதிரி எல்லாம் யாரும் வருத்தப்படவும் மாட்டாங்க. எல்லாம் அவரு அது மாதிரிதான். ஆமாங்க. ஆனா நான் இன்னைக்கு சாப்பிடலீங்க, அதனால அங்கெல்லாம் வந்து பேச முடியாதுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் செய்யறோம், நாங்க இருக்கிறோம்பா அப்படின்ட்டு. செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. இது பிரைமரி ஜாப் இல்ல, அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுக்குன்னு நம்ம சட்ட துணிமணி இல்லைன்னு அது ஒரு காரணம் காட்டி இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, எதுனாலும் சரி அவர் போங்க, ஆண்டவர் எல்லார் கண்கள்லயும் நீங்க அலங்காரமா தெரிவிங்க போங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி விடுவாங்க. அந்த மிஷினரி லைஃப்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே அதை கேர் பண்ணி பேசுனதுனால படிச்ச ஆட்கள் கூட. அதுதான் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட காரியம். தான் நிறைய நேரத்துல ஃபர்ஸ்ட் போகும்போதெல்லாம் யாரு டிரைவரு, யாரு ஸ்டாஃப், எந்த இதுமே தெரியாது நமக்கு. அங்க கிச்சன்ல நமக்கு எல்லாம் பரிமாறுறவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது மறுநாள் தான் தெரியுது இவங்க ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வேலையும் அவங்க பாக்குறதுல ரொம்ப தாழ்மையா கேரிங்கா அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒவ்வொருத்தட்டையுமே அது இருந்தது அந்த ஜேம்ஸ்ல. நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். யார்கிட்டயுமே வந்து அந்த இதே இல்ல, முகம் சுழிச்சு அது பண்ற மாதிரி எதுவும் இல்ல. ஒரு தான் ஹெட்டுங்கிற மாதிரி எந்த இதுவுமே இல்ல. அது ஒரு பெரிய இதாதான் நான் பாக்குறேன் அந்த மினிஸ்ட்ரியில. ஆனா எல்லாரும் அதை சொல்லும் பொழுது அண்ணனை குறிச்சு சொன்னாங்க, அண்ணனை பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க தலை எப்படியோ அதே போல அதாவது அப்படியே அடிச்சுவடுகளை பின்பற்ற மாதிரி பின்பற்றாங்க. அப்பதான் தெரிஞ்சது அந்த தாழ்மைனா அவங்க ஏன் அப்படி ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு பின்னாடி எல்லாரும் அதே ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப அருமையா. இன்னொரு விஷயம், நம்ம அங்க கேம்பஸ் போனோடனே அங்க நம்ம அந்த ரூம் அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ரூம்ல பார்த்தா ஆமா, அப்படி நம்ம எதிர்பார்க்கல. அந்த கேம்பஸ்குள்ள இப்படி வசதிகள் இவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கல. கேம்பஸே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு எடுக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கேம்பஸ்குள்ளேயே எல்லாமே இருக்கு. இந்த கேம்பஸ் ஒரு 40 ஏக்கர் கேம்பஸ்ங்க. இந்த 40 ஏக்கர் கேம்பஸ்குள்ளால நம்ம ஸ்கூல்ல எல்லாம் காலையில பார்த்தோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அது தவிர ஒரு ஹிந்தி மீடியம் ஸ்கூல் வேற இருக்குது. அதுல 1200 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அது இல்லாம ஒரு 150 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த இடையில அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு நர்சிங் ஸ்கூல் வேற இருக்குது. அதுக்கு பக்கத்துல இந்த பெர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ்க்குன்னு ஒரு டெய்லரிங் சென்டர் இருக்குது. அது பேரே செட்டப். ஆமா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் பெர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ்ன்னு அந்த ஒரு டெய்லரிங் சென்டர் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டல் ஃபார் மிஷனரி கிட்ஸ் ஆஃப் அதர் மிஷன்ஸ். அதர் மிஷன்ல இருக்கிற அந்த மிஷனரி கிட்ஸோடைய ஸ்கூல்ல நம்ம பார்த்த ஹாஸ்டல் அது நம்ம மிஷனரிஸ் ஜெம்ஸ் மிஷனரி கிட்ஸ் ஹாஸ்டலுங்க. இது வந்து மிஷனரிஸ் ஆஃப் அதர் மிஷன். அந்த மிஷன்ல உள்ள மிஷனரி கிட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்டல் வச்சிருக்கிறோம். ஆமாங்க, அது இந்தி மீடியம் பக்கத்துல இருக்குதுங்க. அந்த மாதிரி அதை தவிர ஒரு டெய்லரிங் சென்டர் ஒன்று இருக்குது, ஒரு கார்மெண்ட் யூனிட்னு சொல்லுவோம். அதுல ஒரு பெரிய அளவுல இந்த எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி நல்ல பவர்டு மிஷின் வச்சு அதுல கொஞ்சம் பிள்ளைகளை எங்க ஐடிஐல படிச்சு முடிக்கிற டெய்லரிங் படிச்சு முடிச்சுக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு அது பேர் இன்டர்ன்ஷிப்புக்குன்னு வைக்கிற மாதிரி ஒரு டெய்லரிங் சென்டருங்க.
அந்த மாதிரி இன்னும் நிறைய டெய்லர்ஸும் அதுல வேலை செய்யறாங்க. அவங்க இந்த ஹோம்ஸ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் டெய்லரிங் தச்சு கொடுக்குறாங்க. ஆமாங்க. அது நல்ல வருஷத்துக்கு எப்படி எல்லாருக்கும் 2 செட்டு கண்டிப்பா கொடுப்போம். ஒரு கலர் ட்ரெஸ் ஒரு யூனிஃபார்மும் கொடுப்போம். அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் 5000 பிள்ளைங்கள்ட்ட இருக்கிறாங்க. அது மாதிரி 10,000 செட்டு யூனிஃபார்ம், 10,000 செட்டு கலர் ட்ரெஸ், அந்த மாதிரி அது மாதிரி அதே அங்க தச்சிருவாங்க. கூடவே வந்து நாங்க வந்து இந்த ப்ராஸ்டியூட்ஸ் மத்தியில வேலை செய்யறோம். அந்த ப்ராஸ்டியூட்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஜாப் கொடுக்கணுன்றதுக்காக நிறைய நாள் யோசனை பண்ணி இப்போ அந்த ஏரியாஸ்ல இருக்கிற அந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம இது மிஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். அவங்க மிஷின் எல்லாம் தச்சு பழகின உடனே இந்த கார்மெண்ட் யூனிட்டுக்கு வருவாங்க. இங்க இது பண்ணி அவங்க டெய்லி வேஜஸ் படி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல அவங்களுக்குள்ள காசு நம்ம கொடுக்கறதுனால அவங்க அந்த கெட்ட காரியத்துக்கு போகாம இந்த நல்ல காரியம் மூலமா சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யோசனையில தான் அந்த கார்மெண்ட் யூனிட் தொடங்கி இருக்கிறோம். கார்மெண்ட் யூனிட் பக்கத்திலேயே அந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸோடைய பிள்ளைங்க இனி வருங்கால தலைமுறையினர் அப்படி போயிடாம இருக்கிறதுக்காக அவங்கள பாதுகாப்பா வைக்கிறதுக்காக ஒரு சேஃப் ஹவுஸ்ன்னு வச்சிருக்கிறோம். ஆமா, ஒரு 4 பிள்ளைங்க மத்தியில ஒரு ரசிக்கப்பட்ட தாயாரானவள் இருப்பாங்க. அவங்க இந்த பிள்ளைங்களை வழி நடத்துவாங்க. அவங்க 16 வயசு, அதாவது 10th படிக்கிற வரைக்கும் கேம்பஸ்குள்ள இருக்கிறது சொல்றேங்க. சேஃப் ஹவுஸ். ஆமாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே டோட்டல் மினிஸ்ட்ரியில 4% தான் நீங்க பாக்குறீங்க. ஆமா, மத்த 96% வெளியில தான் இருக்கு. அப்புறம் ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. ஆமா, 7000 பேர் அகாமடேட் பண்ணலாம் அந்த ஆடிட்டோரியத்துல. அவ்வளவு பெரிய ஆடிட்டோரியம்ங்க. அது நார்த் இந்தியாவிலே பெரிய பில்டிங் அதுதான். அந்த இது நல்ல டெரஸ்டு, அது மாதிரி நல்ல வெல் ப்ரொடெக்டட். எல்லா கிளைமேட்லயும் அங்க வந்து மீட்டிங் நடத்தலாம். குளிர்னாலும் சரி, வெயில்னாலும் சரி, மழை காலம்னாலும் சரி, அங்க வந்து மீட்டிங் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கலாம். மாசத்துக்கு 2 மீட்டிங்காவது நடத்தணும்ன்றது தான் அண்ணனுடைய ஆசை. அந்த மாதிரி எல்லாரையும் 8000 பேர் 10,000 பேரை கூப்பிட்டு அந்த இடத்துல மீட்டிங் நடத்துவாங்க. ஆனா அதுக்குள்ள 7000 பேர் தான் இருக்க முடியும். மித்த 3000 பேர் வெளியில இருப்பாங்க. அங்க இங்க மீட்டிங் ரியல் ஷோவை ரிலே பண்ணி அங்க வச்சு அவங்களுக்கு காமிப்பாங்க. அந்த மாதிரிங்க. இடையில ஒரு மீட்டிங் நடத்தினாங்க, 16,000 பேர் வந்திருந்தாங்க. மீதி 9,000 பேர் வெளியில தான் உட்கார வச்சிருந்தோம். டென்ட் போட்டு அங்க வந்து LED ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க தங்குறதுக்குன்னு ஒரு அகாமடேஷன் பிளாக் வேற இருக்குது. 5000 பேர் வரைக்கும் தங்கலாங்க. ஆமா, தங்கலாங்க. இங்க எல்லாம் பீகார்ல டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாதனால இந்த மீட்டிங்க்கு வர்றவங்க எல்லாம் காலையில வந்துட்டு சாயங்காலம் திருப்பி போயிட முடியாது. இல்லைன்னா சாயங்காலம் கன்வென்ஷனுக்கு வந்துட்டு ராத்திரி வீட்டுக்கு போயிட முடியாது. டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டியே இல்ல. அப்ப அவங்கள தங்க வைக்கணும். அவங்கள தங்க வைக்கிறதுக்காக ஒரு அகாமடேஷன் பிளாக் இருக்குது. அதுல 5000 பேர் தங்கலாம். இன்னும் அதிகமான பேர் வந்தாங்கன்னா வேற ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த டைம் லீவா இருக்கும். அந்த ஸ்கூல்ஸ்ல ஹாஸ்டல்ஸ்ல அதுல தங்க வச்சுப்போம் அந்த பிள்ளைங்களை, அந்த ஆட்களை. அதுக்கு அடுத்தாப்புல அவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்குன்னு ஒரு பெரிய சென்ட்ரல் கிச்சன் ஒன்று இருக்குதுங்க. அதுல 5000 பேருக்கு 15 நிமிஷத்துல சாப்பாடு பொங்கிடலாம். 5000 பேருக்கு 15 நிமிஷத்துல சாப்பாடு பொங்கிடலாம். அதுவும் டால் பாத் சப்ஜி 3. ஆமா, ஒரு சாதம், ஒரு பருப்பு குழம்பு. ஒரு கேம்பஸ்குள்ள மட்டும் எவ்வளவு பேர் ஒர்க்கர்ஸ் மட்டும் இருப்பாங்க? எவ்வளவு ஒர்க்கர்ஸ்? ஒரு 700-750 பேர் இருப்பாங்க. ஆமாங்க. பிள்ளைங்கள எல்லாம் சேர்த்தா ஒரு 1000-1200 பேர்ட்ட வருவாங்க. அப்புறம் வெளியில இருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. ஆமாங்க. அப்படி எல்லாம் சேர்த்தா ஒரு 1500 பேர் வரும். அந்த சண்டே சர்வீஸ் ஆடிட்டோரியத்துல வச்சுதான் நடக்கும். அதுல 1500 பேருக்கு தெரியாம நான் சர்ச்சை சண்டேஸ்ல யூஸ் பண்றேங்க. அந்த மாதிரி. அந்த ஸ்ட்ரென்த் தான் நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. அண்ணனுடைய அகஸ்டனுடைய வீடு எங்க தான் இருக்கு? ஆமா, அந்த அகாமடேஷன் பிளாக் பக்கத்திலே அவங்க வீடு இருக்குதுங்க. அண்ணன் அங்கேதான் அடிக்கடி மீட்டிங் அது இதெல்லாம் நடக்கிறதுனால பக்கமா இருந்தா போயிட்டு வந்துக்கலான்ட்டுன்னு அந்த மாதிரி இடத்துல வச்சிருக்கிறாங்க வீட்டை. அதுக்கப்புறம் அது பக்கத்துல இன்னொரு பைபிள் காலேஜ் இருக்குது. டிபிஎஸ்ன்னு தீமோத்தேயு பைபிள் ஸ்கூல். ஆமா, 1 இயர் கோர்ஸ். அது இப்போ 1 இயர் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பாஸ்டர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டே அவங்க படிக்கிற மாதிரி பிடிஹெச்ஓ இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது பிடிவு எம்டிவு இப்படி எல்லாம் படிக்கிறதுக்கு நாங்க இல்லாம நம்ம 10 days இந்த ஃபீல்ட் விசிட் போயிட்டு வந்தோம்ல. கடைசியில அகஸ்டன் ஒன்று சொன்னா தெரியுமா, நீங்க பார்த்ததுன்னா 20% தான், பார்க்காத 80 நிறைய இருக்குது அப்படின்னாங்க. அதான் 10 days நமக்கு அது பத்தல. உண்மை அப்படித்தான். காலையில இருந்து போய் நைட்டு தான் வந்தோம். ஆனா ரொம்ப ஒரு ஆச்சரியமான அந்த டைரக்டா அந்த பிளேஸ் நம்ம போய் பார்க்கும் பொழுதுதான்
அது எவ்வளவு கடினமா இருக்குது அப்படின்னு நமக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஸ்டேஜ்ல பேசும்பொழுது அவங்க நமக்கு ஒண்ணும் தெரியல. நம்ம அவங்க இடத்துக்கே போய் ஒரு இடத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஒரு மலைக்காட்டுக்குள்ள கூப்பிட்டு போனாங்க. ஜீப் எல்லாம் பயங்கரமா போச்சு. அதெல்லாம் உள்ள போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, ஓ இப்படிப்பட்ட இடத்துல இருந்து தான் வர்றாங்க அப்படின்னு. அதுல நம்ம இந்த விசிட் பண்ணத பத்தி நம்ம ஒரு விஷயம் பேசலாம். நம்ம அந்த 10 days பார்த்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஜுகேஷனல் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி சர்வீஸ் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆமா, நம்ம பகுதியில இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்கூல் அங்க இங்க உள்ள அந்த மெத்தடு அதை பார்க்கும் பொழுது அங்க வந்து ரொம்ப கடினமான ஒரு இடத்துல ரொம்ப அழகா அவங்க என்ன செய்யறாங்க, ப்ராப்பரா நடத்துறாங்க. கல்வி ஊழியம் வந்து முதலாவது கல்வி ஊழியம் வந்து 1983 வருடத்தை இங்கே ஆரம்பித்தோம். அதாவது கல்வி ஊழியம் ஆரம்பிக்கக்கூடியதான ஒரு திட்டங்கள் அல்லது காரியங்கள் ஒன்றும் கிடையாது. தேவன் அனுமதித்தால் மட்டுமே அதை ஆரம்பிப்போம் என்கிறதான ஒரு தீர்மானத்தோடு அண்ணன் இருந்தார்கள். முதலாவதாக நம்முடைய ஃபீல்ட் ஆஃபீஸ் வந்து டெக்ரியான் சோனில் பாலி ரோட்டில் இருந்துச்சு. அப்போது அங்கே ஒரு ஈவினிங்கில் டீ குடிக்கும்போது சில டாக்டர்ஸ் அந்த முக்கியமான படித்த பட்டதாரிகள் அங்கே அவர்களோடு கூடி வந்து அன்னிடத்தில் ரிக்வஸ்ட் பண்ணினார்கள், இங்கே ஒரு கல்வி ஸ்தாபனம் உருவாக்கினால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிறகு அநேக வருடங்கள் ஜபித்த பிறகு, கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஜபித்த பிறகு 1983 வருடம் இந்த ஸ்கூலை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். முதலாவதாக ஸ்கூல் பாலி ரோடில் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு வாடகை. அதற்கு பிறகு இங்கே சிக்கரியா என்கிறதான அந்த பணித்தளத்திலே இந்த ஸ்கூலை ஆரம்பித்திருக்கிறோம். இப்போது இந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட 3400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 3400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்ன ஸ்டாண்டர்ட்ல? இங்கே வந்து நம்ம எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இருக்குது. ஆமாம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் அஃபிலியேட்டட் வித் ஐசிஐசி நியூ டெல்லி. நம்ம இடத்துல மொத்தம் 12 ஆங்கில பள்ளிகள் இருக்கிறது. ஆமாம், இங்கே பீகாரில், யூபியில், ஜார்க்கண்டில் மொத்தம் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. ஆமாம், எல்லா ஸ்டேட்லேயும் 3 ஸ்டேட்லேயும் இருக்குது. நம்ம இடத்துல மொத்தம் வந்து 110 ஹிந்தி வழி கல்வி கூடங்கள் இருக்குது. சில கல்வி கூடங்கள் வந்து ஸ்கூலாக நடத்தி கொண்டு வருகிறோம். சில கல்வி கூடங்களை வந்து நான் ஒரு டியூஷன் சென்டர் போல் நடத்தி கொண்டு வருகிறோம். விசேஷமாக நம்மிடத்தில் 5 ஹை ஸ்கூல்ஸ் இருக்குது ஹிந்தியில். கிட்டத்தட்ட 17,000 ஸ்டூடெண்ட்ஸு நம்ம இடத்துல வந்து 17,000 ஸ்டூடெண்ட்ஸு ஆங்கில கல்வி, ஹிந்தி மீடியம், டெக்னிக்கல் எஜுகேஷன் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 17,000 ஸ்டூடெண்ட்ஸு வந்து எவ்ரி இயர் நம்ம வந்து கல்வி கற்றுக் கொடுக்குறோம். ஆமாம், நம்ம இடத்துல வந்து 4 ஐடிஐ இருக்கிறது. அதில் 3 மாணவர்களுக்குரியது, 1 ஐடிஐ வந்து மாணவியர்களுக்குரியது. அது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது. அது எல்லாமே பீகாருக்குள்ளே இருக்குது. அது பிறகு ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, ஒரு நர்சிங் ஸ்கூல் இருக்குது. கல்வி ஊழியங்கள் மூலமாக நடத்தப்படுகிறதான எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயுமே ஞாயிறு ஆராதனை நடக்கும். மற்ற நாள்ல வந்து இடைநாள்ல வந்து கிளாஸஸ் இருக்கும். மற்ற நாளில் வந்து ஞாயிறு ஆராதனை நடக்கும். அதனால வந்து அந்த பில்டிங் வந்து கண்டினியூஸ் யூஸ் பண்ண முடியும். மோரோவர் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறதுனால அந்த கல்வி நிறுவனத்துடைய கட்டிடங்களை மற்றபடி நம்முடைய ரிட்ரீட்டு, மீட்டிங், கன்வென்ஷன் எல்லா காரியங்களுக்கும் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கும் கல்வி நிறுவனங்களுடைய அந்த கட்டிடங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கூடவே கல்வி நிறுவனங்களில் நம்ம இருக்கிறதான ஸ்டூடெண்ட்டுக்கு விபிஎஸ்ஸு, செமினார்ஸு, கேம்ப்ஸு, குட் நியூஸ் கிளப்ஸு, இந்த வெரைட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி மூலமாகவும் அவருடைய ஆண்டவருடைய அன்பு அங்கே அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. வருடத்திற்கு குறைந்தது 2 முறை எல்லா பெற்றோர்களும் கூடி வருவார்கள். அவர்களுக்கும் ஆண்டவருடைய அன்பு அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒட்டி, அப்படி இல்லைன்னா ஸ்கூல் ப்ரோக்ராம் ஒட்டி ஆண்டவருடைய அன்பு அறிவிக்கப்பட்டு வருகிறது. விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக பீகார் வந்து தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30 வருஷம் பின்னாடி இருக்குது. அப்படி பின்னாடி தான் இருக்கு. ஏன்னா வந்து அங்களுடைய எஜுகேஷன் அங்கெல்லாம் வந்து நம்ம மாதிரி எஜுகேஷன்லாம் அங்க கிடையாது. ஆமா, அவங்க சொல்லும் பொழுது கூட சொன்னாங்க, வாரத்துல ஒரு நாள் அந்த அட்டெண்டன்ஸ்க்கு மாத்திரம் தான் ஸ்டாஃபே வருவாங்க. வாரத்துல ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. மீதி எல்லாம் படிக்கிற பிள்ளைங்கள டியூஷன் தான் படிக்க வைப்பாங்க. அது எக்ஸாம், அதாவது என்ட்ரி ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் தான் இருக்கும். நடுவுல டியூஷன் மட்டும் இருக்கும். ஆமா, நிறைய டியூஷன் சென்டர் தான் இருக்கும். அதனால தான் ஸ்கூலே இல்ல. அப்புறம் அண்ணன் போன நாட்கள்ல தான் ஒவ்வொரு ஏரியாவா ஸ்கூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெம்ஸ் தான் போய் நிறைய இடத்துல
அது அவங்க ஆரம்பிச்சு அவங்க இது பண்ணிருக்காங்க. அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம செய்யறத பார்த்து அதுக்கடுத்து கவர்மெண்ட் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா அவங்க அதுக்கடுத்து தான் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கூட ஒரு சில இடங்கள்ல அப்படி நடந்திருக்கு. ஆனா நம்ம அங்க நான் தான் யோசிச்சு உங்களோட பேசிட்டு இருந்தாங்க, தமிழ்நாடுலாம் இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க எஜுகேஷன்ல நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கேரளா. பட் அப்ப அப்படிலாம் பார்க்கும்போது அது மிஷினரிஸோடைய இதுதான் நம்ம ஞாபகம் வருது. இப்போ நம்ம ஏரியா பக்கமும் கேரளா எல்லா பக்கமும் சவுத்துல இந்த மிஷினரிஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால இப்போ இந்த அளவுக்கு இது டெவலப் ஆயிருக்குங்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மை. அந்த நாட்கள்ல தமிழ்நாட்டுக்கு வந்தது போல ஒருவேளை வட இந்தியால நிறைய மிஷினரி வந்துருந்துச்சுன்னா இங்க இருக்கிற இந்த கல்வித்தரமும் இங்க இருக்கிற இந்த வளர்ச்சியும் கண்டிப்பா நார்த் இந்தியால இருந்திருக்கலாம். ஆமா ஆமா ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா. அதனாலதான் இன்னைக்கு எஜுகேஷன்ல வந்து நம்ம இவ்வளவு தூரம் நம்ம மேல இருக்கோம். இந்த எஜுகேஷன் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹிந்தி ஸ்கூல்னு வருது, ஜெம்ஸ் ஹிந்தி ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் இங்கிலீஷ் ஸ்கூல் ஒன்று இருக்கு. ஜெம்ஸ் இதெல்லாம் ஜெம்ஸ் ஹிந்தி ஸ்கூலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஸ்கூல், 100க்கு மேல ஸ்கூல் இருக்கு. நம்ம விசிட் பண்ண போனோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, அங்க நிறைய எல்லா இடங்கள்லயுமே அவங்க ஸ்கூல் ஹிந்தி ஸ்கூல் அவங்க ஓபன் பண்ணி இருக்காங்க. நிறைய மாவட்டங்கள்ல அந்த மாவட்டத்தை சுற்றிலும் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் சொந்த பில்டிங்ல நல்ல பில்டிங் வசதியோட, தண்ணி வசதியோட, லெட்டின் பாத்ரூம் வசதியோட ஃப்ரீயா அவங்க என்ன செய்யறாங்க. அதுதான் ஒரு பெரிய இது. எந்த ஒரு ஃபீஸ் வாங்காம நல்ல கோச்சிங் அவங்க ஹிந்தி இதுல அவங்க பண்றாங்க. जेम्स संस्था यहाँ आने से पहले इस निमियाडी एक छोटा सा गांव है. ஜெம்ஸ் வந்து இங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெம்மியாடி வந்து ஒரு சிறு ஒரு கிராமமாக இருந்தது. लोग का मुख्य गांव के लोगों का मुख्य जो रोजी रोजगार है गट्टी तोड़ना और लकड़ी बीनना. இங்க உள்ள மக்களுடைய தொழில் வந்து விவசாயமாகவும் மரங்களை வெட்டுவதுமாக இருந்தது. और साथ साथ बकरी पालन करना. கூடவே மாடு ஆடு மேய்க்கிற தொழில் இருந்தது. अगल बगल कोई सरकारी विद्यालय नहीं होने के कारण இங்க அக்கம் பக்கத்துல வந்து அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு பள்ளிக்கூடமும் இல்ல. उनके बच्चे बकरी चराते थे, लकड़ी बीनते थे और गट्टी तोड़ते थे. இங்க உள்ள மக்களுடைய பிள்ளைகள் வந்து கல் உடைக்கிறதிலும் விறகு வெட்டுவதிலும் விவசாய வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க, ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருந்தாங்க. जेम्स संस्था अपना स्कूल खोलने के 1995 में स्कूल को खोले. ஜெம்ஸ் வந்து இங்க 1995ல இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சது. खोलने के द्वारा बच्चों को लोग का नामांकन हुआ, पढ़ना शुरू किया. இது பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க சுற்று வட்டாரத்துல இருந்து 22 கிராமங்கள்ல இருந்து பிள்ளைங்க படிக்க வந்தாங்க. पढ़ने के चलते आज उस गांव के बच्चे आज कोई रेलवे में है, कोई फोर्स में है, कोई मुखिया है, कोई सरपंच है. இங்க நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு நிறைய பிள்ளைங்க படிச்சு இன்னைக்கு அரசாங்க அதிகாரிகளா இருக்கிறாங்க, ரயில்வேல இருக்கிறாங்க, சோல்ஜரா இருக்கிறாங்க, அநேக அரசு பணிகள் அவங்க இருக்கிறாங்க. इसके चलते उनके परिवार में आर्थिक रूप से, सामाजिक रूप से बढ़ोतरी हुआ. நம்ம பள்ளி ஆரம்பித்ததன் மூலமாக சமுதாயத்திலே உங்க குடும்பத்திலே நல்ல ஒரு வளர்ச்சியை தேவன் கொடுத்திருக்கிறார். और साथ साथ हमारी जेम्स संस्था और विद्यालय को भी उन लोग बहुत सपोर्ट किए लोग. கூடவே கிராம மக்களும் நம்ம பள்ளிக்கூடங்களுக்காக நிறைய உதவிகளை செய்து கொண்டு வராங்க. பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமான விஷயம், அந்த ஜெம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்குல்ல, கேம்பஸ்ல ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஐசிஎஸ்சி சிலபஸ்ல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, அதனுடைய ஸ்டடீஸ்லாம் வந்து லேக்ஸ் கணக்கு ஆகும். ஆனா அங்க ரொம்ப கம்மியா சொன்னாங்க பட்ஜெட்லாம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொன்னாங்க, மிஷினரிகளுக்கு பசங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாவும் பண்றாங்க. அந்த அளவுக்கு அந்த கோச்சிங் வந்து அங்க ஊழியம் செய்யற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா. எனக்கு அந்த பஸ் ஆச்சரியமா, எவ்வளவு பஸ், ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல அத்தனை பஸ் இருக்கிற மாதிரி மேபி 50 பஸ்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பஸ் இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த சிஸ்டமேட்டிக் வந்து அவ்வளவு லைனா போய் வரிசையா அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்திருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு மெயினா அவருடைய ஒரு சர்வீஸ் ஓரியன்டா அவங்க அந்த மினிஸ்ட்ரிக்காக அந்த சர்வீஸ் ஆரம்பிச்சவங்க பண்றதுங்கிறது ரொம்ப அந்த எஜுகேஷன்ல ரொம்ப அழகா தெரிஞ்ச விஷயமா இருந்தது. நம்ம மீட் பண்ண நிறைய பேரை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் பெரிய டிகிரி முடிச்ச ஆட்கள். மேபி அவங்க இங்க தமிழ்நாட்டிலயோ இல்ல வேற எங்கேயோ அவங்க போய் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல ஹை சேலரி அவங்களுக்கு கிடைச்ச டீச்சர்ஸ், அங்க உள்ள ஸ்டாஃப் உண்மையிலேயே நிறைய சேலரி எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், கிடைச்சிருக்கும். பட் அவங்க அந்த ஒரு ஊழிய நிமித்தமா ஒரு மிஷினரியா அவங்க அத சின்ன சம்பளத்துல அவங்க என்ன செய்யறாங்க. அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. அந்த ஊழிய நோக்கத்தோட போனாதான் அது செய்ய முடியும். 3 பிரிவிலேஜா நாங்க எடுத்துக்கிறோம். நான் சவுத் இந்தியன் யார்கிட்ட கேட்டாலுமே எங்களுக்குள்ள 3 பிரிவிலேஜ் எப்பவுமே இருக்கு. ஒண்ணு வந்து
உயிரோடு இருக்கிற தெய்வத்துக்கு நாங்க சர்வ் பண்றோம். அதை நாங்க பாக்கியமா கருதுகிறோம். ரெண்டாவது வந்து இங்க இருக்கிற கேம்பஸ்ல இருக்க எல்லாருமே வந்து ஆண்டவர் ஏத்துக்கிட்டு ஆண்டவரோடு வாழ்கிற ஜனங்கள். சோ இந்த ஜனங்களோட சேர்ந்து நாங்க வேலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியமா கருதுகிறோம். மூணாவது ப்ரிவிலேஜ் வந்து இந்த பீகார் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி இந்த 3 வருஷம் அவன் எங்க கைக்குள்ள இருக்கிறான். இந்த 3 வருஷம் அவனை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா விதமான பிரயாஸ் நாங்க எடுக்கிறோம். அந்த பிரயாசத்தை படும்போதெல்லாம் எங்களுக்குள்ள சில நேரத்துக்குள்ள நாங்க டிமோட்டிவேட் ஆகும். இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற டிமோட்டிவேட் ஆகும். அப்பமெல்லாம் வந்து எங்களுக்குள்ள வர தாட் எல்லாம் எப்படின்னா, இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் அப்படி தாட் வரும். ஆனா அந்த 3 வருஷம் முடிச்சுட்டு வெளியே போவான். அப்போ கால் பண்ணி பேசுவான், நன்றி சார்னு சொல்லுவான். அந்த ஒரு வார்த்தையை நினைக்கும் போது இந்த பீகார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்க வேலை பார்க்கறதையும் நாங்க பாக்கியமா கருதுகிறோம். சொன்ன மாதிரி சேலரி இதெல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இங்க எங்களுக்கு கிடைக்குது. நான் 4:40க்கு ஒரு வேலை எங்க காலேஜ் முடியும். அதை முடிச்சு நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு மனசுல நிம்மதி இருக்கு. ஏன்னா நான் எனக்காகவும் வேலை பார்த்திருக்கிறேன், என் ஆண்டவருக்காக நான் வேலை பார்த்திருக்கிறேன். இந்த 2 வேலை பார்க்கறப்போ எனக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது சம்பூர்ணமா எனக்கு எங்களுக்குள்ள இருக்குது. நிம்மதியா என்னால வீட்டுல போய் தூங்க முடியும். ஆக்சுவலா அந்த இன்டர்வியூல அகஸ்டன் தான் கேட்டேன். இந்த மாதிரி நீங்க பீகார்னா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. மிஷினரி ஊழியம் இருக்கு, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா பட் ஆனா அவங்க நிறைய சலுகைகள் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அண்ணன் போன நாட்கள்ல வந்து ரொம்ப கடினமா இருந்திருக்கலாம். அண்ணன் போய் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சதுனால இப்ப மிஷினரியா போறவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பில்டிங்கோ ஒரு வீடோ ஒரு இடமோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கி ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுல இன்னொரு விஷயம் பார்த்து பாத்தீங்களா, கேட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போனாலும் அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அவங்க கூட அவங்க அம்மா இருந்தாலும் அவங்களுக்கும் அவங்களா முடிஞ்ச வேலையை ஃபேமிலியா எல்லாமே செய்யலாம். ஏதாவது ஒரு வேலை அங்க இருந்து குவார்டர்ஸ் கொடுத்துறாங்க அங்க. பிளஸ் பிள்ளைகளையும் படிக்க வச்சிடறாங்க. சூப்பரா. அது போல ஒரு சிலர் மந்த் டிவைஸா கூட செய்யறாங்க. ஒரு சிலர் இங்க இருந்து போறவங்க கூட ஒரு சிலர் அதுவும் செய்யறாங்க. மந்த்லி இத்தனை மந்த் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் ஒரு 6 மாசம் நாங்க இந்த ஊழியத்தை செய்யறோம் அந்த மாதிரியும் அப்படியும் போறாங்க. அதுக்கும் ஜெம்ஸ்ல அவங்க காரியங்கள் கைட் பண்றாங்க. ஸோ அவங்க லைஃப் லாங்கா இருக்கலாம் இல்லை, அங்கே போனால் வாட்டுக்கு ஊழியம் அந்த மாதிரி. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் இங்கே எதுவும் கிடையாது, லைஃப் லாங் நீங்கள் இருந்து ஊழியம் பார்த்துட்டு அந்த ஒரு அழைப்போட போனாங்கன்னா அவங்க அழகா செய்யலாம். அதே மாதிரி பிள்ளைகளையும் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்ல தான் என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. மேக்சிமம் நம்ம பார்த்த கேம்பஸ்குள்ள இருந்த அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் காலையில 5 மணிக்கு டிவோஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம போன டைம் சரியான குளிர் டைம், டிசம்பர் மாசம் நம்ம. ஆனா அந்த குளிர் டைம்ல கூட அந்த ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் காலையில டிவோஷன்ல ப்ரேயர் பண்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, இந்த கல் உடைக்கிற பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் பக்கத்துல இந்த பக்கத்துல இருக்குது. அந்த பிள்ளைகள் படிச்சு முடிச்ச அப்புறம் சரி, அது போக இங்க இருக்கிற யூத் இவங்களுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின். ஏன்னா பிஆர் யூத்தை பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து வேலை இல்லாதனால தான் இந்த நக்சலைட்டாவோ இல்லை இந்த கிரைமோ. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு இதில் இந்த ஐடி ஆரம்பிச்சாங்க. ஆனால் இது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் அந்த அதை பார்த்தீங்கன்னா அந்த கல் உடைக்கிற பிள்ளைகளுக்காக அண்ணன் ஆரம்பிச்ச அந்த ஊழியம். சரி, அதுக்கப்புறம் அண்ணன் ஜெபம் பண்ணி ஆர்டர் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த ஐடி. मेरा नाम मनोज कुमार मरांडे। अभी मैं मैकेनिकल डिपार्टमेंट में 3rd ईयर स्टूडेंट हूँ और यहीं से मैं अच्छा पढ़ाई कर रहा हूँ। நான் என் பேர் மனோஜ்குமார் மாராண்டி. நான் 3rd இயர் மெக்கானிக்கல் காலேஜில் படிக்கிறேன். நான் இங்கேருந்து இப்போ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். इससे पहले मैं जेम्स का ही मधुबनी होम में मैं पढ़ाई कर रहा था। இதுக்கு முன்னாடி ஜெம்ஸ் மதுபனி ஹோம்ல இருந்து நான் படிச்சுக்கிட்டு जब मैं இருந்தேன். यूकेजी में पढ़ रहा था तो उस समय मेरे मम्मी मतलब कुत्ता काटने से मतलब एक्सपायर कर गए थे। நான் யூகேஜி படிக்கும் போது எங்க அம்மா வந்து நாய் கடிச்சதுனால எங்க அம்மா இறந்து போனாங்க. और जब मैं मैट्रिक क्लास में आया तो उस समय मेरे पापा भी हार्ट अटैक के कारण अचानक वो भी एक्सपायर कर गए। நான் மெட்ரிக் அதாவது 10th படிக்கும் போது ஹார்ட் அட்டாக் காரணத்தினால எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. तब मुझे लग रहा था कि मैं आगे नहीं पढ़ पाऊंगा क्योंकि कोई सपोर्ट करने वाला घर में भी नहीं था। எனக்குள்ள வந்த எண்ணம் என்னதுன்னா, என்னால இதுக்கு மேல முன்னேற முடியாது, ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு யாருமே இல்ல. लेकिन उस जेम्स के द्वारा ही जो पास्टर हैं
हमारे, वो मुझे यहाँ पढ़ने के लिए यहाँ मुझे लाए। ஜெம்ஸ் மூலமா தான் என்ன படிக்கிறதுக்கு இங்க கூட்டு வந்தாங்க. और अभी तक मुझे अच्छा से सपोर्ट कर रहे हैं, இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. क्योंकि घर में स्थिति कोई नहीं है, सिर्फ मेरा एक बहन है और इसके अलावा कोई नहीं है, कोई सपोर्ट करने वाला भी नहीं है। எனக்கு வீட்ல வந்து ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருக்கிறாங்க. அதை தவிர வேற யாருமே எனக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லி ஆள் இல்ல. यदि मैं घर में रहता तो हो सके मैं यहाँ तक पहुँच नहीं पाता। நான் வீட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா இது வரைக்கும் என்னால ரீச் பண்ணியிருக்க முடியாது. मैं यही कहना चाहता हूँ कि ये परमेश्वर की इच्छा है, जरूर मुझे परमेश्वर आगे तक मुझे लेके जाएंगे। எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான், கண்டிப்பா ஆண்டோட சித்தம் என் வாழ்க்கையில இருக்குது. இப்போ வரைக்கும் அவர் கூட்டிட்டு வராரு. ताकि मैं परमेश्वर की जो मकसद है उससे मैं पूरा कर सकूं, அவருடைய சித்தம் என்னவோ அதை நான் முழுசா பண்ணி முடிக்கணும். और मैं परमेश्वर को बहुत बहुत धन्यवाद देता हूँ। ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.